எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சிம்பிளி அனி யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நேந்திரப்பழம் பழம்பொரி அதுதான் நான் இன்றைக்கி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்நாக். இது வந்து நம்ம ஊரில் எப்படி பஜ்ஜி போண்டா ஃபேமஸோ அந்த மாதிரி கேரளாவில் வந்து எந்த பக்கம் போனாலும் இந்த பழம்பொரி ஸ்நாக்கை பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு மாதிரி நம்ம ஊர் பஜ்ஜி மாதிரி நார்மல் அந்த ரா பனானா மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ரொம்ப ஸ்வீட் இருக்காது, ஒரு மாதிரி மைல்டான ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி இது. எப்போ வீட்டில் வந்து நேந்திரம் பழம் வாங்கினாலும் நான் வந்து ஒரு பழம் இதுக்கு தனியாக எடுத்து வச்சுருவேன். ஸோ நேற்று வந்து மாமியார் வீட்டில் இந்த நேந்திரம் பழம் கொடுத்துருந்தாங்களா, சரி எனக்கு இதை சாப்பிட்றதோட பழம்பொரி பண்ணணுன்னு தான் தோணுச்சு. அதனால் அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். நம்ம வந்து பழம்பொரி பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பழுத்து இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த அத்தன்டிக் ரெசிபி டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு பழுத்த நேந்திர பழத்தை எடுத்திருக்கேன். இது வந்து நார்மல் பனானாலாம் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். பட் அதை விட நேந்திரம் பழத்தில் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நார்மல் பனானாவோட நேந்திரம் பழம் வந்து ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இல்லையா? ஸோ அதனால் அந்தந்த ரெசிபி அந்தந்த ஊரோட ஸ்பெஷலாக பண்ணும்போது தான் அது நல்லாயிருக்கும். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ வந்து நான் இந்த அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன். நம்ம வாழைப்பழத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாவு டிசைட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆஃப் அரிசி மாவு. இது எதுக்குன்னா கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ்க்காக. கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக சால்ட், 1.5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர். இது வந்து நம்ம ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதை நீங்கள் வந்து கொஞ்சமாகவும் சேர்த்துக்கலாம், நிறையாவும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு அது ஸ்வீட் நல்லா இருக்கணும்னு ஃபீல் பண்ணோம்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். பட் நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். கலர் கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி. நீங்கள் வந்து கேசரி பவுடர் கூட போடலாம். பட் மஞ்சள் பொடி தான் வந்து ரொம்ப அத்தன்டிக் ஸ்டைல்னால் மஞ்சள் பொடி தான் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, இது வந்து வாசனைக்கு. ஸோ கொஞ்சமாக ஏலக்காய். ஸோ அவ்வளோதான் பேட்டர். இப்போ வந்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து இதில் தண்ணியை ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சி இருக்கணும். அடுப்பில் எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. பக்கம் வந்து இந்த மாதிரி வாழைப்பழத்தை இந்த மாதிரி பீஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம பஜ்ஜிக்கு எடுக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது பழன்றதுனால கொஞ்சம் அப்படி இப்படி ஆகும் கட் பண்ணும்போது. பட் அதை மட்டும் பார்த்துக்கணும். எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணலாம். ஓகே, இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த பேட்டரில் இந்த பீஸ் அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி முக்கி அப்படியே எடுத்து போட்டு பீஸ் அவ்வளோதான். சூப்பராக வந்து பழம்பொரி ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இப்போ பயங்கர சூடாக இருக்குது. சீரியஸாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மைதா மாவு கூட நம்ம அரிசி பொடி போட்டதுனால அது கிறிஸ்பியாகவும், அந்த வாழைப்பழத்தோட ஸ்வீட்டு சர்க்கரை எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர். இது கூட ஒரு சூடாக ஒரு காஃபி போட்டு குடித்தா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து
டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.